அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தை நீங்கள் அருமையாக தொடங்கி இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். உங்களோடு மீண்டும் திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில இருக்கின்ற இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவருகை காலம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருக்கிறது. உலக திருச்சபையினுடைய மையத்திலே வத்திக்கானிலே பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை நட்டு ஏறக்குறைய 65,000 யூரோ மதிப்பு வாய்ந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை கொண்டு வந்து அழகாக வத்திக்கானிலே நட்டு அதை அலங்கரித்து உலக மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தியை கொண்டு செல்கின்ற திருச்சபையாக இன்று திருச்சபை வளர்ந்திருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இன்று நற்செய்தி வாசகத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்வதையும் மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்வதை நாம் கவனமுடன் கேட்போம். எந்த அளவிற்கு நாம் இறை வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு எதிர்நோக்கோடு இருக்கிறோம், முன் தயாரிப்பு உடையவர்களாக இருக்கிறோம் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையானது மார்க் நற்செய்தி 1வது பிரிவில் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. மார்க் நற்செய்தி கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை சுமையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டிருந்தது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவருடன் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடி ஆடை அணிந்திருந்தார், தோல் கட்சியை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்களையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூயாவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய தலைநகர் தண்ணீரிலே திண்டாடி கொண்டிருக்கிறது. நல்ல மழை, கனத்த மழை, அடையும் மழை, எல்லா இடத்திலும் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. குளங்குட்டைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. சாலைகளில் கூட தடுப்பு சுவர்களுக்கு மேல் தண்ணீர் செல்கிறது என்று பத்திரிகைகள் சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்தில் அரசியலை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சாதகமாக சொல்வார்கள், அதற்கு எதிரானவர்கள் அவர்களை குறை சொல்லுவார்கள். காரணம், ஒரு பெரிய பட்டணம், அந்த இடத்துல எந்த இடத்துலெல்லாம் தாழ்வாக இருக்கிறது என்று தெரியும், எந்த இடத்துலெல்லாம் தண்ணீர் பெருக்கு வந்திருக்கிறது என்று தெரியும், எந்த இடத்துலெல்லாம் உடைப்பு எடுத்திருக்கிறது என்று தெரியும், எந்த இடத்துலெல்லாம் சாக்கடைகள் அடைத்து போயிருக்கும், வழிந்தோடுகின்ற நீரெல்லாம் தடைபட்டு கிடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி என்றால் நாம் ஆயத்தமாக இருந்தோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது.
ஆயத்தமாக இருந்தோமா? அடைமழை வருகிறது என்று பல நாட்களுக்கு முன் எச்சரிக்கிறார்கள். கனத்த மழை. ஒன்று, இயற்கை நாம் வெல்லுவது கடினமான ஒன்று. ஆனாலும் இயற்கை நம்முடைய புத்தியை கொண்டு பயன்படுத்தி, அறிவியல் நுட்பத்தை கொண்டு பயன்படுத்தி, அறிவியல் தொழில் கருவிகளை கொண்டு பயன்படுத்தி போக்குவரத்து வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கின்ற அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆனாலும் விமான நிலையத்தில் கூட தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கடலில் விமானத்தளத்தை கட்டியிருக்கிறார்களோ என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கின்றன. உண்மையில் நான் பார்த்தோம் என்று சொன்னால், மனச்சான்றினுடைய அடிப்படையில் சிந்தித்தோம் என்றால், அதிகமாக அரசியல் தலைவர்கள் இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று சொல்ல முடியும். அதிகமாக சிந்திக்கவில்லை, அந்த அளவிற்கு சிந்திக்கவில்லை. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு வந்து எல்லா இடத்திலும் தண்ணீரை ஓடச் செய்து, வடிந்து ஓடச் செய்து, ஒழுகச் செய்து, வீடுகளில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் உணவுகளை எல்லாம் கொடுத்து, பால் போன்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு முயற்சி எடுத்தார்களா என்று ஒரு பெரிய கேள்விக்குறையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஒரு அரசு நம்முடைய மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாருகின்ற அருமையானவர்களே, இது போன்றுதான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் முட்டாள்தனமான ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் மாடிகளுக்கு மேல் இருந்தார்கள், தண்ணீர் அவர்களை சூழ்ந்து கொள்ளாது. நன்றாக திட்டமிட்டார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகளிலே வந்தன. ஆனாலும் போதுமான அளவு திட்டமிடவில்லை என்பதுதான் இந்த தண்ணீர் வழிந்து ஓடுகின்ற, தேங்கி நிற்கின்ற, உடைப்பு எடுக்கின்ற சாலைகளிலே நடுவிலே இருக்கின்ற அந்த டிவைடர்கள் எல்லாம் தாண்டி செல்கின்ற அளவிற்கு தண்ணீர் வருகிறது என்றால் சரியான திட்டமிடுதல் இல்லை என்று நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்திலும் இந்த திட்டமிடுதல் இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆயத்தமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். விழிப்பாயிருங்கள் என்று சொல்கிறார். இந்த விழிப்பு உணர்வை ஏற்படுத்துவதற்காக இயேசுனுடைய காலகட்டத்தில் திருமுழுக்கு யோவானை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இன்று வானொலியிலே நாம் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றோம். மஞ்சள் அலர்ட் கொடுக்கிறோம், ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கிறோம், ரெட் அலர்ட் கொடுக்கிறோம். டேம்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள், அணைகளுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கின்றோம். மிக அருமையான தயாரித்தல், முன்னெச்சரித்தல், தயார் செய்தல், ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது அதை எதிர்கொள்வதற்கான தயாரிப்பில் இருத்தல். இதற்காக யாரை அனுப்புகிறார் என்றால் திருமுழுக்கு யோவானை அனுப்புகிறார். திருமுழுக்கு யோவான் உயர்ந்த லட்சியம் படைத்தவர். அவர் மீட்பருடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக வந்தவர். அடித்து உடைத்து எல்லாவற்றையும் சமம் செய்து அந்த வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர். அவருடைய வாழ்க்கையானது எளிமையான வாழ்வாக இருந்திருக்கிறது. ஏழைகளை ஒத்த வாழ்வாக இருந்திருக்கிறது. பாலை நிலத்தில் இருந்தது. பாலை நிலத்தில் உள்ள உணவைத்தான் உண்டார். எளிய ஆடை அணிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு கேளிக்கைகள் இல்லை. எனவே அவர் தனிமையாக வாழ்ந்தார். அவரோடு ஒரு சிலர் சீடர்களாக இருந்திருப்பார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கை முறையானது எல்லோருக்கும் அது ரொம்ப கவர்ச்சிகரமான ஒன்றாக இருந்திருக்க முடியாது. எனவேதான் அவர் அந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தயாரிப்பிற்காக அனுப்புகின்றார். எனவே அவர் சொல்கிறார், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கின்றார். அவருடைய உடைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது, உணவு வித்தியாசமாக இருக்கிறது, அவர் பேசுவது வித்தியாசமாக இருக்கிறது. எனவே சென்று மனம் மாறி திருமுழுக்கு பெற்று, யோர்தானிலே திருமுழுக்கு பெற்று மனம் மாறுகின்றார்கள் என்று அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த தயாரிப்பை விட அதிகமான ஒரு தயாரிப்பு ஒன்று இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை தொடக்கூட எனக்கு அனுமதி இல்லை, தகுதி இல்லை என்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்சியாளர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை விட மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறார். இதனுடைய பின்னணியிலே நாம் பார்க்க வேண்டும். முதல் வாசகம், எசையா இறைவாக்கினர், நம்பிக்கையின் இறைவாக்கினர் மகிழ்ச்சியின் நற்செய்தியை கொடுக்கின்றார், மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்கின்றார். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இனிய குரலில் பேசி அவளுக்கு சொல்லுங்கள், போராட்டம் நின்றுவிட்டது, குற்றம் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழி ஆயத்தம் செய்யுங்கள்
என்று சொல்லுகின்ற குரலை பற்றி எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆக எசையா இறைவாக்கினரும் மார்க்கு நற்செய்தியும் சொல்லுகின்ற 2 வார்த்தைகளும் இறை வார்த்தைகளும் மிக 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 தொடர்புடைய ஒன்றாக. பாலை நிலம், அங்கே ஆட்கள் இருக்க மாட்டார்கள், தண்ணீர் இருக்காது, வீடு இருக்காது, மரங்கள் இருக்காது, செடி கொடிகள் இருக்காது, வளமை இருக்காது, வெறுமை தான் இருக்கும், சூடாக இருக்கும். அப்படிப்பட்ட இடம்தான் பாலை நிலம். அந்த பாலை நிலத்தில் வழியை ஆயத்தம் செய்து எதற்காக என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் இன்று பாலை நிலத்தில் தான் நிறைய வழிகள் போடப்பட்டிருக்கிறது, நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன, எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, அழகான கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. பாலை நிலத்தில் ஒரு சோலை வனமாக மக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நம்பிக்கையான ஒரு இறைவார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படி அரசுகளை பற்றி நாம் குறை சொல்லுகின்ற பொழுது, குற்றம் சொல்லுகின்ற பொழுது, குற்றம் சாட்டுகின்ற பொழுது, ஏன் திட்டமிடவில்லை, ஏன் தயாராக இல்லை, எல்லா இடத்து தண்ணீர் வழிந்து ஓடுகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது மக்களாகிய நாம் என்ன செய்தோம் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆயத்தமாக இருந்தோமா? சாக்கடைகள் இருந்தன, எல்லா குப்பைகளையும் கொண்டு சாக்கடையில் கொட்டினோம். கழிவு நீர் போக வேண்டிய இடத்திலெல்லாம் குப்பைகளை கொட்டினோம், மண்ணை கொட்டினோம், வீடுகளை இடித்து அதிலே கொண்டு போட்டோம், யாரும் காணாத பொழுதுகளெல்லாம் போட்டோம், இரவு நேரங்களிலெல்லாம் போட்டோம். எனவே அந்த சாக்கடைகள் வழிந்து ஓடுகின்ற இடங்களெல்லாம் அடைபட்டு கிடக்கின்றன. இன்று தண்ணீர் ஓட வழி இல்லை என்பதை என்னுடைய நண்பர் ஒருவர் இன்று காலையில் பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார். நான் அவரிடத்தில் சொன்னேன், ஏன் அரசாங்கமான திட்டம் போடவில்லை, இந்த தண்ணீர் வழிந்து ஓடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்பாடு செய்யவில்லை? தண்ணீர் வழிந்து ஓடுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள், உண்மைதான். ஆனால் அவற்றிலே கொண்டு நம்முடைய மக்கள் குப்பைகளை கொட்டி கொண்டே இருந்தார்கள். எங்களெல்லாம் குப்பைகள் கொட்டப்பட்டதோ வழிந்து ஓடுகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்தினார்களோ அவைகளெல்லாம் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்து விட்டன என்று நாம் சொல்லி தப்பித்து கொள்ளலாம். ஆனால் இவற்றெல்லாம் விழிப்பாக இருக்க வேண்டும், காவல்துறை விழிப்பாக இருக்க வேண்டும், குப்பை கொட்டுகின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். சிங்கப்பூரில் போய் வாழுகின்ற தமிழர்கள் நன்றாக பின்பற்றுகிறார்கள், என் தமிழகத்திலே பின்பற்ற முடியாதா? சுத்தம் சுகாதாரத்தை பின்பற்ற முடியாதா என்று நான் கேட்கின்றேன். எனவே ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வீடுகள் கட்டுகின்றவர்கள் இடிபாடுகள் எல்லாம் கொண்டு அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் போட வேண்டும். ஒரு விமான நிலையமாக இருக்கிறது, பன்னாட்டு விமான நிலையமாக இருக்கிறது, அதில் எங்கிருந்தெல்லாம் தண்ணீர் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்து அந்த தண்ணீரை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டாமா? கோடிக்கணக்கில் செலவழிக்கின்ற பொழுது அப்போ எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சமூகத்தில் இஸ்ராயல் பாலஸ்தீன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனர்கள் எதற்காக தயாரித்து கொண்டிருந்தார்கள்? சண்டைக்காக தயாரித்து கொண்டார். சண்டை எதற்காக? சமாதானம் வர வேண்டும் என்பதற்காக. காலங்காலமாக அடிமையாக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தான் போராடுகிறார்கள். அவர்கள் விடுதலை போராளிகள். அவர்களுடைய நாட்டை அபகரித்து வைத்திருக்கின்ற இஸ்ராயலர்கள் நியாயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்றுதான் மணிப்பூர் பிரச்சனையிலும் அந்த மக்களை விரட்டிவிட்டு அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தாரை வார்ப்பதற்காக தயாராக இருக்கின்ற அரசுகளை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான ஒன்று. அதுபோன்று பல்வேறு இடங்களிலே ஜாதிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் அரசுகளால் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. அரசுடைய பார்வையிலே நடக்கிறது என்று அறிகின்ற பொழுது நாம் உண்மையிலே கவலைப்படுகிறோம். பாலஸ்தீனம் இஸ்ராயல் சண்டைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கின்ற வல்லரசுகள், அமெரிக்கா போன்ற வல்லூர்கள், இவர்களெல்லாம் துரோகிகள் என்று நாம் அவர்களை அழைக்க வேண்டும். நம்முடைய நாட்டிலிருந்து நிறைய பேர்கள் அமெரிக்காவுக்கு செல்லுகின்றார்கள், வேலை செய்ய வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று செல்லுகின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த போர் ஆயுதங்களை எல்லாம் விற்று உருவாக்கக்கூடிய பணத்திலிருந்தான் சம்பளமாக பெறுகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற வரிகளை நம்முடைய வாழ்விலே கொண்டு சொல்ல வேண்டும். நம்முடைய ஊர்களுக்குள்ளும் இதுதான் நடக்கிறது. சாக்கடை அடைக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் வழிந்து ஓடுவதில்லை, அழுக்கு தண்ணீரெல்லாம் மெயின் சாலையிலே ஓடுகின்றது, துர்நாற்றம் ஏற்படுகிறது, நோய்கள் உருவாகுகின்றன. அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய செயற்பாடுகளை சிந்திக்க வேண்டும். ஊரை சுத்தமாக வைக்கக்கூடிய, வீட்டை சுத்தமாக வைக்கக்கூடிய, நம்மை சுற்றி சுத்தமாக வைக்கக்கூடிய அளவில் தயாராக இருக்கின்ற பொழுதுதான் சுத்தமான வாழ்வு கிடைக்கும். அதுபோன்று சமூகத்தில் இருக்கின்ற அடிப்படை வேறுபாடுகள், சாதிய பிரச்சனைகள், சமய சண்டைகள், இவைகளெல்லாம்
விலக்கி வாழுகின்ற பொழுதுதான் நாம் தயாராக இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். திருமுழுக்கு யோவானை போன்று கொள்கை பிடிப்பு உடையவர்களாக எளிய வாழ்க்கை வாழுகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உண்டு என்பதை இந்த முதல் வாரம் நமக்கு கொடுக்கின்றது. ஜெபிப்போம். எங்களெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியாவின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் தூய ஆவியினுடைய ஆற்றலால் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நிறைவான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை அனைவருக்கும் கொடுத்தருள்வீராக. தூயாவினுடைய ஆற்றலால் எங்களை நிரப்பியறணும். ஏசாயினுடைய இறைவார்த்தை, திருமுழுக்கு யோவானுடைய இறைவார்த்தை, அவருடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவி செல்வனவாக. நாங்களும் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களும் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்களும் பொது நன்மைக்கு இடையூறு வராத விதத்தை வாழ்க்கை வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுவதற்காக தயாரிக்கின்ற இந்த நாட்களில் உலகமெல்லாம் மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதற்கு இடையூறாக இருக்கின்ற போர்கள், குழப்பங்கள், தாக்குதல்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பேராலே ஆமென்.